எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எக்லெஸ் அதுக்கப்புறம் ஓவன் இல்லாமல் பண்ணக்கூடிய இந்த சீஸ் கேக் எப்படி பண்ணுன்றதை வந்து பார்க்கலாம். இது பார்க்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப டஃப்னு நினைக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சீஸ் கேக். வீட்டில் இருந்து பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி, அதுக்கப்புறம் ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, கமர்ஷியல் பேஸ்டாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுனால இது நல்லா சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட ஒரு சின்ன பவுல் இருந்தால் போதும். பாட்டமில் இந்த சீஸ் கேக்கை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ்சர் அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து மிக்சிங் தான். ஈஸியாக நீங்கள் இது வந்து பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெசர்ட். பட் இதை வந்து நான் எப்படி பண்ணணுன்றதை தெளிவாக கார்னிஷ்லேருந்து A to Z எப்படி பண்ணணுன்றதை வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோவோட எண்டில் கேட்ரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹோம் பேக்கர்ஸ்க்கும் சில இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவான நேச்சர் ஃபர்மெண்டேஷன் டோ, அதாவது வந்து ஷவர் டோ எப்படி பண்ணணும், அதோட ஸ்டார்டர் எப்படி பண்ணணுன்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக. ஓகே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இன்க்ரீடியன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இதே வந்து சேம் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஜெலட்டினை வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். இதுக்கு பேர் மேஸ் ஜெலட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஜெலட்டினை ஹேண்டில் பண்ணணும். டேரெக்டாக மெல்ட் பண்ணக்கூடாது. கோல்டு வாட்டர் எடுத்துக்கிட்டு ஜெலட்டின் பவுடரை வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணோம்னா அது வந்து மேஸ் ஜெலட்டினாக ஆகும். அப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஜெலட்டின் பிடிக்காதுன்னா நீங்கள் ஃப்ளேவரைஸ்டு பெக்டின் யூஸ் பண்ணலாம். பெக்டின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ ஃப்ளேவரைஸ்டு திக்கிங் ஏஜென்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இது சப்ஸ்டிடியூட் ஆஃப் ஜெலட்டின் அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியும் பெக்டினோ இல்லைனா நீங்கள் வந்து அகர் அகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகர் அகர்னால் எல்லாருக்கும் தெரியும். அகர் அகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜெலட்டினை நம்ம சைடில் வச்சுட்டு இப்போ வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கிட்டு குக்கீஸ் க்ரம்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து கோல்டாக இருக்கக்கூடாது, அது வந்து க்ரீமியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி மெல்ட்டாக தான் இருக்கணும். லைட்டாக ஹீட்டாக இருந்தால் ஓகே, ஆனால் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கோல்டாக இருக்கக்கூடாது. குக்கீஸில் போட்டு நம்ம க்ரம்ஸ் பண்ணோம்னா இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கையில் பிடிச்சா இது வந்து ஒரு டோ மாதிரி இருக்கணும். லைட்டாக வந்து க்ரம்ஸாக இருக்கணும், பட் செட் ஆகணும். வார்மாக இருக்கும் போதே இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரிங்கில் போட்டு நம்ம சைடில் வந்து இப்படி செட் பண்ணுறதுனால கொஞ்சம் வார்மாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு வந்து அது ஒர்க் பண்ணுறப்ப அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வார்மாக இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி வந்து அது நல்லா வந்து செட் ஆகுது சைடில் போயிட்டு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிலே இந்த ஸ்டெப்பு மட்டும்தான் கொஞ்சம் குவைட் டிஃபிகல்ட். பட் நான் சில ஐடியாஸ்லாம் தரேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி. என்கிட்டயே இது பண்ணுறதுக்கான சரியான ஒரு எக்யூப்மெண்ட் இல்லை. ஒரு சின்ன ரிங்கு வச்சுட்டு தான் நான் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நான் சுற்றுறேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கீஸை வந்து க்ரம்ஸை வந்து ஒரு சின்ன ரிங்க்கு அவுட்டரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து இதை நீங்கள் சுற்றுங்க. நான் ஸ்லோ மோஷனில் கூட காட்டுறேன். அரௌண்டில் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டு ரொம்ப டைட்டாக போடாதீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும். கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சுற்றுறப்போ அது வந்து மேலே வரும். அதை வந்து நம்ம நைஃபை வச்சு ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் பை பண்ணுற இன்க்ரீடியண்ட்டில் வர சின்ன சின்ன பாட்டில்ஸாக இருக்குல்ல, இந்த ரவுண்டாக இருக்க பாட்டில்ஸ், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விஸ்கோட பாட்டம் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். இந்த நம்ம சவுத் இந்தியனில் பண்ணுற அந்த மத்து மாதிரி திங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சூப்பராக வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு ஸ்பூன் எடுத்து இன்னும் க்ரம்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து டச்சே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பாட்டமில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து இன்னும் க்ரம்ஸ் போட்டு இந்த கிரிக்கெட்டில் வந்து பிட்ச் இது பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு நைஃபோ ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து சமமாக்கிக்கோங்க. நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சைடில் வந்து டேமேஜ் பண்ணிடாமல் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து அழகாக நின்றும். இப்போ வந்து அப்படியே வந்து அது டச்சே பண்ணாதீங்க. இப்போ வந்து ஃபில்லிங்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, இப்போ வந்து மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு க்ரீம் சீஸ், கண்டென்ஸ்டு மில்க், லெமன் ஜூஸ், வெண்ணிலா, அதுக்கப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணி க்ரீமர்னு சொல்லுவாங்க, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடும். பாட்டமில் மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பேச்சுலா வச்சு. பாட்டமில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டிக்காக இருந்ததுன்னா திரும்ப வந்து நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பெடலை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஜெலட்டின், நம்ம மேஸ் ஜெலட்டின் சொன்னோம் இல்லையா,
அதை வந்து மைக்ரோ ஓவனில் வந்து போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட மைக்ரோ ஓவன் இல்லைன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் லைட்டாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜெலட்டின் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. ஸோ நான் மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா அந்த விஸ்க்கு வந்து நீங்கள் பெடலில் அதாவது க்ரீமர் எடுத்துகிட்டு விஸ்கை போட்டுக்கிட்டு இப்போ வந்து ஸ்லோவாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து வச்சுக்கிட்டு வெல் கம்பைன் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பாட்டமில் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி திரும்பவும் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த ஜெலட்டின் எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி டிசால்வ் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போது மேக் பண்ணியிருக்க இந்த குக்கீஸ் பேஸில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 ஃப்ளேவர் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஒன்று காஃபி, ஒன்று ராஸ்பெரி. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் இருக்கோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ராஸ்பெரி பியூரியும் மேங்கோ பியூரியும் போட்டிருக்கோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விப்பிங் க்ரீம் பண்ணுறீங்க, இந்த கேக்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களோட கேக் என்ன ஃப்ளேவரோ அதை வந்து விப்பிங் க்ரீம்லேயும் வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணி அதை ஃப்ளேவர் இது. ஏன்னா கெஸ்ட்டு சாப்பிட்றப்போ அவங்களோட ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும் அந்த ஃப்ளேவர் இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து வெறும் க்ரீம் வந்து அவுட் சைடில் இது பண்ணிவிட்டு லேயரில் மட்டும் ஃபில்லிங் வந்து அந்த ஃப்ளேவர் கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணலாம். ஸோ நான் வந்து லைட்டாக வந்து காஃபியை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், காஃபியும் ராஸ்பெரியும். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து க்ரீம் சீஸ் மிக்சரை வந்து அந்த குக்கீஸ் பேஸில் நம்ம ஃப்ளேவர்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஃபில்லிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணணும். ஃப்ரீசரில் ஓவர் நைட் செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்னிங் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிங் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அப்படி ரிமூவ் ஆகலைன்னா 4 to 5 ஹவரில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபயர் கன் இருந்தால் வந்து லைட்டாக அந்த ரிங்கில் வந்து அடிச்சிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா லைட்டர் இருக்குன்னா லைட்டரில் வந்து லைட்டாக வந்து ஹீட் காட்டினீங்கன்னா அந்த ரிங்கில் ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆகும். அப்படியும் இல்லைன்னா நார்மல் கேஸ் ஸ்டவ்வில் அரவுண்டில் வந்து லைட்டாக வந்து அந்த ரிங்கில் வந்து லைட்டாக ஹீட் பட்டுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குக்கீஸ் பேஸில் நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த அவுட்டர் லேயரில் வந்து லைட்டாக லூஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சாரி, அதை மட்டும் என்னால் வந்து காட்ட முடியல. இந்த ஒர்க்கு ஸ்கெட்யூலில் என்னால் வந்து பிஸியில் வந்து காட்ட முடியல. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். வந்து ஸ்ட்ராபெரி கார்னிஷ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு அது செட் ஆனதுக்கப்புறம் வி ஷேப்பில் மில்க் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 3 புள்ளி அந்த கோட் ஷூட் மாதிரி. ஸோ இது வந்து பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அதுக்காக நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ராஸ்பெரி வந்து நம்ம பியூரி ஆட் பண்ணுறோம் டாப்பில் அந்த சீஸ் கேக்கில். அதுக்கு லைட்டாக நான் கேப் விட்டுருப்பேன், நீங்கள் பண்ணும்போது பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக வந்து ராஸ்பெரி ஃப்ரெஷ் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டு ஐசிங் சுகரில் பாட்டமில் வந்து அந்த எட்ஜஸில் மட்டும் டச் பண்ணிக்கிட்டு ராஸ்பெரியை வந்து நான் அப்சைட் டவுன் வைப்பேன் கார்னிஷு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இந்த கார்னிஷ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது நல்லா இருக்கா இல்லை வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. காஃபி சீஸ் கேக்குக்கு வந்து ஸ்ட்ராபெரியை வந்து நம்ம கார்னிஷ் பண்ண ஸ்ட்ராபெரி வச்சேன். ஸோ அது ரொம்ப ப்ளைனாக இருக்குன்றதுனால நான் வந்து 2 ரோஸ்டட் காஃபி பீன்ஸும் வச்சேன். ஸோ இது வந்து காஃபி ஃப்ளேவர்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் கெஸ்ட்டு அப்படின்றதுனால. இவ்வளோ தான் இந்த சீஸ் கேக் வந்து முடிஞ்சது. இது ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஹோம் பேக்கர்ஸ்க்கும் கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சில இன்ஃபர்மேஷன் தரோன்னு சொல்லியிருந்தோம், அதை பற்றி பார்க்கலாம். கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி கேட்குற கேள்வி என்னென்னா வேலை கற்றுக்கணும், அதாவது பர்டிகுலராக வந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் படிக்கும் போதே பார்ட் டைம் வந்து எங்கேயாவது வேலை செய்யலாம், ஏதாவது ஒரு பேக்கரியிலையோ இல்லை வந்து ஒரு கேக் ஷாப்லேயோ. அப்பயும் வேலை கற்றுக்கிட்டே வந்து நீங்கள் படிக்கலாம். அப்படி நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் உங்கள் காலேஜில் அனுப்புகிறாங்கன்னா பர்டிகுலராக பேக்கிங், பேக்கரி, அதுக்கப்புறம் பேஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் இருக்க ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து போங்க. அதாவது வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் போனீங்கன்னா உங்களை எங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கே தான் வந்து போடுவாங்க. பர்டிகுலராக ஒரு டிபார்ட்மெண்ட் பேக்கரி வந்து கேட்டிங்கன்னா அவங்க போட மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதில் நம்ம வேறு ஏதாவது ஒரு கம்பெனி இந்த ஷாப்ஸோ இல்லை இந்த டெசர்ட் ஷாப்ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு போங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணலாம் ஒரு ஹோட்டலில். அப்போ வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஜாப் ட்ரைனிங் வந்து டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேக்கரியில். அதுக்கப்புறம் வேலை கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபுட் ட்ரையல் பண்ணி நீங்கள் வந்து பிகம் ஸ்டாஃப் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேலை கற்றுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், வேலை கற்றுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து பேக்கிங் கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறேன், நீங்கள் ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் அஃபோர்டபுளாக இருந்தால் நீங்கள் வந்து போய் கற்றுக்கலாம். இல்லை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இப்போ வந்து நான் கேள்விப்படுறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கேள்விப்படுறேன்.
அந்த காசுக்கு நீங்கள் வந்து ஒரு ஓவனோ இல்லை ஒரு மிக்சிங் மிஷினோ இந்த மிஷினரிஸும் இன்க்ரீடியன்ஸும் வாங்கி நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்தே கற்றுக்கலாம். நான் பர்சனலி கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்டில் வேலை செஞ்சேன். அந்த ரெசார்ட்டில் வந்து சிடிபிஸ் யாரும் ஸ்டேபிளாக இல்லை. ஸோ நான் யூடியூப் சேனல்ஸை பார்த்து தான் நான் வெப்சைட்ஸை பார்த்து தான் நான் டெசர்ட்ஸ் மேக் பண்ணேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து கற்றுப்பீங்க. அந்த காசுக்கு நம்ம வந்து செலவு பண்ணி ஆன்லைன் கிளாஸ் போகணுமா? உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வேணும்னா ஆன்லைன் கிளாஸ் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ஓனாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பேக்கிங் பண்ண போகிறேன்னா, இந்த ஹோம் பேக்கிங் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட்ஸும் தேவையில்லை. வேலையை மட்டும் கற்றுக்கிட்டு அந்த செட் ஆஃப் மெனு மட்டும் பர்ஃபெக்ட் ஆக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி த்ரூ போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு எந்த வே வந்து கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபெர்மெண்டேஷன் அந்த ஷவர்டோவை பற்றி சொல்லியிருந்தோம். அது வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து அது வந்து ஒரு பெரிய வீடியோ, அது வந்து தெளிவாக வந்து நம்ம போடணும். இது வந்து பர்டிகுலராக இந்த கேட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் மெனு பண்ணுங்கள், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து பக்கெட்டும் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஃப்ரெஞ்ச் பக்கெட்ஸும், அதுக்கப்புறம் இந்த ஷவர்டோவில் வந்து சாண்ட்விச்சும் பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த ஸ்டார்டர் ரெடி பண்ணணுன்றதை நான் தெளிவாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹோம் பேக்கர்ஸ்க்கும் வந்து நேச்சராக ஒரு ஃபர்மெண்டேஷன் வந்து ப்ரெட் எப்படி பண்ணுன்றத இந்த பேக்கிங்கில் இருக்கவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது எப்படி வந்து ஃபர்மெண்டேஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம இப்போ ஈஸ்ட் போட்டு யூஸ் பண்ணணுன்றத அந்த வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.